இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் சரி இது சரியா தவறா என்ன ஏது அப்படிங்கிறது புரியலங்கிறது ஒன்று. இன்னொன்று இது சீசன் 1 சீசன் 2 எதை பார்த்துட்டு இருக்கோங்கிற கன்ஃபியூஷன் வருது ஒன்று. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் ரங்கநாதன் அவர்களுடைய என்ட்ரி திருப்பி ஜீவா அப்படிங்கிற கேரக்டருக்கு முன்னாடி அவர் ப்ளே பண்ணுற ஒரு சீசன் 1 இப்போ சீசன் 2 செந்திலுடைய கேரக்டருக்கு திருப்பி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே ரோலில் வசந்த் வசி இருந்த பொழுது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன் அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். கேரக்டர் ஆர்க் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன பண்ணால் ஒரு கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ பாகியலட்சுமிலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் செடியனுடைய கதாபாத்திரம் மாறிச்சு. முதல்ல எடுத்தோன்னா செடியனோட கதாபாத்திரம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக சுயநலமான ஒரு கேரக்டராக இருப்பார். அங்கேருந்து மாறி கிட்டத்தட்ட அவரே ஒரு குட்டி வில்லனாக இருப்பார். அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. அந்த மாதிரி இங்கே தான் நடந்தால் பரவாயில்ல. ஆனால் ஆளை மாற்றின உடனே கேரக்டர் டபக்குன்னு மாற்றிடுறாங்க. இதே மாதிரி சீசன் 1 முதல்ல விஜய் சித்து இருந்தபோது இருந்த முல்லை கேரக்டர் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு காவியா வந்தபோது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அப்படியே அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க தனம் என்ன சொல்கிறாங்களோ தலையாட்டி பொம்மையாட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மாறிட்டே இருந்துச்சு அந்த கதை. அதே மாதிரி தான் இங்கேயும் கதை இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்களோன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி செந்திலுக்கு வசனமே இருக்காது. பாதி நேரம் கதிருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை விட்டிங்க அப்படின்னா மீனாவுக்கும் ராஜிக்கும் இருக்க விஷயங்கள் இருக்கும். கோமதி பாண்டியனுக்கு தான் இருக்கும். சரி, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்குறதெல்லாம் ஓகே தான். ஆனால் சீசன் 1 இருந்த அதே டோனில் பேசுறது, அதே ஸ்லாங்கில் பேசுறதுல ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவால் வேற விடுறாரு. சவால் விட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேராக போய் நான் என் மாமனாட்டே சவால் விட்டாருன்னு என் மாமனார் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டு என் மனைவியை திருப்பி அவமானப்படுத்திட்டே இருக்கீங்கல்ல. நீங்கள் எதுக்காக அவமானப்படுத்துறீங்க? அவள் கவர்மெண்ட் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் பண்ணிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த நாள் இந்த டேட்டில் குறித்து வச்சுக்கோங்க டைரியில் அசோக் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடைய தட்டி இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவேன், உங்களை விட பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவேன், அப்படியே நீங்களே ஷாக் ஆவீங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வருவேன், நீங்கள் வேணும் வேணாட்டி அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு மீனா மாதிரி ஒரு பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்துகிறமே வருத்தப்படுவீங்க. நீங்கள் தேடினா கூட உங்களுக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுறாரு. ஸோ அதை பார்த்து அந்த வீடியோ வேறு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சவால் விடும்போது பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு கதிர். அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. எதுக்கு அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாருன்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்டால் அண்ணிட்ட காமிக்கிறதுக்காம அண்ணிட்ட சொல்ல வேண்டியதானே, அண்ணிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தோட காமிக்கணும்னு சொல்லப்பா காமிச்ச உடனே அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா. எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் நடக்கிற விதம் பண்ணுற விதம் தான் கொஞ்சம் லைட்டாக பாண்டியன் ஷோஸ் நல்லா போயிட்டுருக்கு. ப்ளீஸ் கதையை கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக இழுத்துறாதீங்க. ஏற்கனவே சிறகடிக்காசி சரியில்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாண்டியன் ஷோஸ்க்கும் புலம்ப வச்சிடாதீங்கன்னு தோணிட்டு இருக்கு. ஸோ இந்த புது கேரக்டர் மாற்றத்தை பற்றியும் இப்போ நடக்கிறத பற்றியும் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகியே தீர்வேங்கிற ஒரு புது கதைக்களத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி தான் சீசன் 1 அங்கே கதிர் ஏதோ கலெக்டராக போகிறாங்க. கடைசியில் 12வது முடிச்சப்பறம் காலேஜ் கூட படிக்க வைக்கல. அந்த மாதிரி இங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் சரி இது சரியா தவறா என்ன ஏது அப்படிங்கிறது புரியலங்க.